ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக வளர்ச்சித்துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து கலைச்சொல் வேட்டைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வேணாம் ஒரு 30 மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? அதிகமாக வேணாம், ஒரு 30 மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? அதை அப்படியே ரிப்பீட்டடாக அப்படியே படிச்சுட்டே வந்துட்டுருங்க. ஓகேவா? சரி, அதில் பாருங்கள், வால்நட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வால்நட். வால்நட் அப்படின்னா அக்கருட்டு. ஓகேவா? வால்நட் அப்படின்னா அக்கருட்டு. அடுத்து பாருங்க, ஹெர்ப்ஸ். ஓகேவா? நம்ம HERBS அப்படின்னா மூலிகைன்னு படிச்சிருப்போம். இங்கே பாருங்க, HERPES, ஹெர்பஸ் அப்படின்னு இருக்கா? ஓகேவா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கின்னு அர்த்தம். ஓகேவா? அக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெர்பஸ் அப்படின்னா அக்கி. அடுத்து பாருங்க, இன்ஃப்ராரெட் ரேஸ். இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கு. இன்ஃப்ராரெட் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள்னு இருக்கும். ஓகேவா? அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள் இருக்கு. இதெல்லாம் ஸ்கூல் புக்கு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, செஸ்பானியான் இருக்கு. ஓகேவா? SESBANIA, செஸ்பானியா அப்படின்னா அகத்தி. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செஸ்பானியா அப்படின்னா அகத்தி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஓகேவா? ஆங்கிலி ட்ரீ. ஓகேவா? ஆங்கிலி ட்ரீ பார்த்துங்க, ANGELLY, அங்கலி ட்ரீ. ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா அகில். ஓகேவா? அங்கேலின்னு வந்துச்சுனால அகில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, செஸ்பேனி என்ன பார்த்தோம்? அகத்தி. அடுத்து பாருங்க, பிரிண்டிங். பிரிண்டிங்னா அச்சடித்தல். உங்களுக்கே தெரியும், பிரிண்ட், மிஷின் பிரிண்ட் பண்ணுறது. பிரிண்டிங்னா அச்சடித்தல். ஓகேவா? அடுத்து பாருங்க, கம்போசிங். கம்போசிங் ஸ்டிக்கு, அச்சு கோப்பான். கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குச்சி மாதிரி. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான். அடுத்தது கேலி. ஓகேவா? கேலி அப்படின்னா அச்சுத்தட்டு. கேலி, GALLEY, கேலி அப்படின்னா அச்சுத்தட்டு. அடுத்தது பாருங்க, லினோடைப். லினோடைப்னா வரி அச்சு. ஓகேவா? கேலி அப்படின்னா அச்சுத்தட்டு, லினோடைப் அப்படின்னா வரி அச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங். ஓகேவா? கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங், கணிப்பொறி அச்சு கோத்தல். ஓகேவா? அச்சு கோப்பான் அப்படின்னா காம்போசிங் ஸ்டிக்கு. கம்போசிங் ஸ்டிக். ஓகேவா? அச்சு கோப்பான் அப்படின்னா கம்போசிங் ஸ்டிக். பிரிண்டிங்னா அச்சடிதல் பார்த்தோம். கேலி அப்படின்னா அச்சு தட்டு. லினோடைப் அப்படின்னா வரி அச்சு. எல்லாமே பாருங்க, அச்சு 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 அச்சுன்னு இருக்கு. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். இது வந்து Day 2ல் ரிலீஸ் பண்ணது, செகண்ட். ஓகேவா? இதில் பாருங்க, எலக்ட்ரானிக். எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்ம எழுத்தாக்கம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏபிட்ஸ். ஓகேவா? ஏபிட்ஸ் அப்படின்னா அசுவுகனி. ஓகேவா? அசுவினி, அஸ்வினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அஸ்வினி முத்திரை அதெல்லாம் நம்ம போடுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா யோகாவில்? அந்த அஸ்வினி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிட்ஸ், APHIDS, ASUNI, அசூனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பிளான்ட் லைஸ். PLANT, பிளான்ட் லைஸ். LICE, பிளான்ட் லைஸ்னா செடிப்பேன்கள். ஓகேவா? பிளான்ட் லைஸ், PLANT, பிளான்ட் லைஸ். LICE, பிளான்ட் லைஸ் அப்படின்னா செடிப்பேன்கள். பிளான்ட்னால செடின்னு தெரியும், அப்போ செடிப்பேன்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீச் அப்படின்னா அட்டை. இது இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. லீச் அப்படின்னா அட்டை. அடுத்து பாருங்க, டான்சில். ஓகேவா? டான்சில். டான்சில்னா அடிநாச்சதை. ஓகேவா? அடிநாச்சதை. டான்சில் அப்படின்னா அடிநாச்சதை. இதில் நானா நாக்கு தானே, அப்போ பாருங்க, டங்கு. TON தானே வரும் அந்த டங்குக்கு, அதை தான் அந்த டான் அப்படின்னு வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, ஸ்ட்ரேட்டோஸ்பியர். ஸ்ட்ரேட்டோஸ்பியர்னா அடுக்கு காற்று மண்டலம். இது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரேட்டோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் இதெல்லாம் இருக்குல்ல, அதில் வர ஸ்ட்ரேட்டோஸ்பியர் தான் இது. ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அப்படின்னா அடுக்கு காற்று மண்டலம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இன்குபேட்டார். இன்குபேட்டார் பார்த்துக்கோங்க. இன்குபேட்டார்னா அடைக்காக்கும் பெட்டிக்கு பேர் தான் இன்குபேட்டார். ஓகேவா? இன்குபேட்டார் அப்படின்னா அடைக்காக்கும் பெட்டி. அடுத்து பாருங்க, மீசில்ஸ். MEASLES. ஓகேவா? மீஸ்லஸ் அப்படின்னா அம்மை. ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. MEASLES, இது வந்து பாருங்க அம்மை. ஓகேவா?
அடுத்து பாருங்க வேக்சினேஷன். வேக்சினேஷன் பாருங்க அம்மை குத்தல். ஓகேவா, வேக்சினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அம்மை குத்தல். ஓகேவா, இந்த இது பார்த்து வச்சுக்கோங்க, MEASLES. ஓகேவா, மஸ்லஸ், மீஸ்லஸ். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க, வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க, அம்மை. அடுத்து பாருங்க ஃபேட்டி ஆசிட்னா கொழுப்பு அமிலங்கள். இது உங்களுக்கே தெரியும். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்லாம் 10th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேட்டி ஆசிட்னா கொழுப்பு அமிலம். ஓகே, அது ஆக்சுவலாக ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு இருக்குது, அங்கே அமிலங்கள்னு வரணும், அங்கே அமிலம் தான் கொடுத்துருக்கான், அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வாங்க தேர்டு பார்க்கலாம். தேர்டு பாருங்க, வேக்ஸ். வேக்ஸ் அப்படின்னா அரக்குன்னு அர்த்தம். ஓகேவா, வேக்ஸ், WAX, வேக்ஸ் அப்படின்னா அரக்கு. அடுத்து பாருங்க ஆர்னமெண்டல் ஃபிஷஸ். ஓகேவா, அதாவது ஃபிஷஸ்னால் மீன்கள்னு தெரியும், ஆர்னமெண்ட்னா அலங்காரம்னு தெரியும். அப்போ அலங்கார மீன்கள். ஓகேவா, ஆனால் புக்கில் வந்து ஆர்னமெண்ட்னு அணிகள்னு கொடுத்துருப்பான், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இங்கேயும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் சைஃபன். SIPHON, சைஃபன்னா வடிகுழாய். ஓகேவா, SIPHON, சைஃபன் அப்படின்னா வடிகுழாய். அடுத்து பாருங்க அக்கு பஞ்சர், அலகு குத்தல். அக்கு பஞ்சர் அதான் அந்த பின்னாடி முதுகில் சின்ன சின்ன குண்டூசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குத்திக்கிட்டே வருவாங்க தெரியுமா, அந்த இது. ஓகேவா, அதான் அக்கு பஞ்சர். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்க ஆன்டீட்டர்னா அலங்கு, எறும்பு திண்ணின்னு போடக்கூடாது. ஆன்டீட்டர்னா அலங்கு, எறும்பு திண்ணின்னு போடக்கூடாது. ஓகேவா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்டீட்டர்னா அலங்கு, எறும்பு திண்ணி போடக்கூடாது, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அக்கு பஞ்சர் அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா அலகு குத்தல். சைஃபன் அப்படின்னா வடிகுழாய். ஆர்னமெண்டல், ஓகேவா, ஃபிஷஸ் அப்படின்னா அலங்கார மீன்கள். வேக்ஸ் அப்படின்னா அரக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க தெர்மல், தெர்மல் கரண்ட். ஓகேவா, அடுத்து பாருங்க தெர்மல் கரண்ட் அப்படின்னா அனல் மின்சாரம். ஓகேவா, தெர்மல் கரண்ட்னா அனல் மின்சாரம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா அனிச்சை செயல். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா அனிச்சை செயல். ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிகரணம். ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிகரணம். ஸ்பேஸ் கிராஃப்ட்னா ஆகாய கப்பல். ஸ்பேஸ் கிராஃப்ட். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்பேஸ் கிராஃப்ட், ஆகாய கப்பல். வேப்பரைசேஷன் அப்படின்னா வேப்பர்னாலே ஆவியாதல், அப்போ ஆவியாதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க தெர்மல் அப்படின்னா ஹீட்டு, இப்போ தெர்மல் கரண்ட் அப்படின்னா அனல் மின்சாரம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா அனிச்சை செயல். ரிஃப்ளெக்ட் ஆகிறது, நீங்கள் அதை வந்து அனிச்சை செயல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரிஃப்ளெக்ட் ஆக்ஷன்னா அனிச்சை செயல். அக்கு பஞ்சர்னா அலகு குத்தல்னு பார்த்தோம், ஆன்டீட்டர்னா அலங்கு பார்த்துட்டோம். ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிகரணம், பேர்லேயே இருக்குது. ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா ஆகாய கப்பல், ஆகாய விமானம்னு போட்டக்கூடாது, ஆகாய கப்பல். வேப்பரைசேஷன்னா ஆவியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம டெய்லியும் 3 பார்க்கலாம். ஓகேவா, 30 வேர்டு தான், அப்படியே டெய்லியுமே 30 பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டெய்லி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்துடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 30 இதே மாதிரி கவர் பண்ணால் கூட போதும். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.